வேர்ல்ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ் சொல்லுவாங்க டாரஸ்னு சொல்லிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்கர் ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் அது. ஸோ அந்த அவார்ட்ஸுக்கு வந்து இந்த வருஷம் ஜவான்ற படத்துக்காண்டி தேர்வாயிருக்கு. ஸோ அது விஷயமா இன்னைக்கு நைட்டு நான் யூஎஸ் கிளம்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி சந்திச்சு எல்லாத்தையும் அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுட்டு போகலான்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 நான் ஒரு வாட்டி நாமினேட் ஆயிருக்கேன். அது வந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள லாங்குவேஜுக்கு நாமினேட் ஆயிருந்தோம். அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ரமோட் பண்ணல. ரீசன் என்னன்னா ரீஜனல் லாங்குவேஜுக்குன்றதுக்காண்டி. பட் இந்த வாட்டி நான் நாமினேட் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் உள்ள ஸ்டன்ட்ஸ் அதுக்காண்டி வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்று வந்து ஜான் விக் 4னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படம், மிஷன் இம்பாசிபிள், அப்புறம் நம்ம இன்னொரு 2 படங்கள் மிகப்பெரிய படங்கள் விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலகத்தரமான ஒரு படம். ஸோ அந்த உலகத்தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இந்தியாவோட படம் வந்து நம்ம பண்ண படம் ரீச் ஆயிருக்கு, அங்கே நாமினேட் ஆயிருக்கும். ஸோ அது விஷயமா இன்னைக்கு கிளம்புறதுனால ஸோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம், அது பகிர்ந்துக்கலான்றதுனால தான் அதுக்காக தான் இந்த மீட்டிங். ஜவான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் அட்லி கூட ஆல்ரெடி ஒரு பிகில் மெர்சல் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து ஜவான் பண்ணும்போது அட்லி கண்டிப்பாக அண்ணன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த படம் பண்ணோம். வாய்ப்பு அப்படி தான் நல்லா போயிட்டு இருக்கு சார். நல்லா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் ஒரு சாங் மட்டும் இருக்கு. முடிச்சுன்னா படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கு. சேகன் சார் 171 இல்லை நான் பண்ணல சார். நான் பண்ணல. ரஜினி சார் இருக்கா? இல்லைங்க நான் வந்து லால் சலாம் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார். டைரக்ஷன் ஃபீனிக்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சுது. கிளைமேக்ஸ் சண்டை காட்சி மட்டும் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்க. அவரோட உடம்பு கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இந்த மாசத்துல முடிஞ்சிடும். படம் முடிஞ்சிடும். முழுக்க சண்டை சொல்ல முடியாது. பட் சண்டைகள் நிறைந்த படமா இருக்கு சார். ஆல் ஓவர் த வேர்ல்டு சார். இதுல வந்து ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விருது அப்படின்றதுனால ஸ்டண்ட்ல உள்ள பல கேட்டகரி இருக்கு. நம்ம பல படம் பார்த்துருப்போம். ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் இருக்கும், ஹைட் ஜம்ப் பண்ற ஃபைட்டா இருக்கும், கார் கிராஷ் இருக்கும், பைக்கா இருக்கும், இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும், வாட்டர் ஜம்ப் ஆகும், இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விருது இது உலக தரப்புல. ஸோ அதனால நிறைய கேட்டகரிஸ் இருக்கு சார். அதில் பிரிச்சு சொன்ன ஒரு எப்படி பார்த்தாலும் 20-30 கேட்டகரிஸே இருக்கும். ஓவரால் ஃபிலிம்ல ஓவரால் ஸ்டண்ட் ஃபிலிம்ல. ஆமாம். சரி, இப்போ நீங்க செலக்ட் ஆகிட்டு ஒரு நம்பிக்கை வந்ததுனால நீங்க போறீங்க. அதுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல ஏதாவது ஒரு கண்டிப்பா வந்து தமிழருக்கு மட்டுமே ஒரு குறிப்பிட்டு ஒரு ஏதாவது பண்ணுவாங்க. எப்படி நம்ம நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க? ஃபேஸ் பண்றது ஒன்றும் இல்லை சார். நாமினேஷன்ல இருக்கும் ஆக்சுவலி. இது எங்க இருந்தாலும் அடைக்க ஆடுவாங்க நம்மள. இல்ல அது அப்படி நான் பார்க்கல. இது ஒரு எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு உலகத்தர படங்களுக்கு நடுவில் நம்ம அது தரவரிசையில் நம்மளும் இருக்கும். 4-5 படத்துல ஒன்னா இருக்கும்ன்றதே நமக்கு வந்து நான் பெரிய விஷயமா தான் பாக்குறேன். ஸோ இது கிடைச்சதுன்னா இது ஆண்டு முன்னத்தில் எல்லாரோட பிளெஸிங்ஸ்ல கிடைச்சதுன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வாங்குற ஆள் நம்மள தான் இருக்கும். ஸோ அதனால தான் இல்லை லாஸ் ஏஞ்சல்ஸ் பண்ண வேண்டியதுன்றது ரெண்டாவதுங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபைட்டராக இருந்து ஒரு 32 இயர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் ஃபைட்டராக ஸ்டார்ட் பண்ண கரியரில் எங்கள் அப்பாவும் ஃபைட்டர் தான், ஃபைட் மாஸ்டராக இருந்தார். ஸோ அவங்க காலத்தில் அப்பா சொன்னதை கேள்விப்பட்டோம். நான் ட்ராவல் பண்ணி வச்சதும் பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த விஷயங்கள் இன்னைக்கு கிடையாது. நிறையா சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெக்னிக்கலி நமக்கு நிறையா விஎஃப்எக்ஸ் சப்போர்ட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கிறதுனால சேஃபாக தான் இருக்கும். அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு இப்போ அதை பற்றி சொல்ல தெரியலங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு, நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு. நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது நம்ம ஒரு சேஃபாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டான ஒரு சேனலில் போயிட்டு இருக்கோம். ஒரு க்ரோத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் ஹிந்தி படமாக பார்க்கலங்க. ஒரு இந்தியாவோட ஃபிலிமாக தான் பார்க்குறேன். நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான். நான் அந்த வரிசையில் பார்க்குறேன். அதில் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம்னா அட்லி நம்ம ஒரு தமிழர், இப்போ நானும் ஒரு தமிழன், விஷ்ணு கேமராமேன் தமிழ், ஆர்டேட்டர் முத்துராஜ் சார் தமிழ், எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு இந்திய படைப்பாக தான் நான் பார்க்குறேன். ஹிந்தி படம் தமிழ் படமாக நான் பிரித்து பார்க்குறது கிடைச்சா இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பரிசு தான் சார். இந்தியாவில் வாங்குற முதல் ஆள் அப்படிதான் இருக்குமே தவிர ஆயிருக்கு சார். ஒரு சில படங்கள் ஆயிருக்கு. பட் கேட்டகரி அதான் சார் நான் மென்ஷன் பண்ண விரும்புறது கேட்டகரிஸ் தான். என்னன்னா இந்தியன் பிலிமா பார்க்கறது ரீஜனல் பிலிமா தான் பிரிச்சு இது வரைக்கும் பார்த்துருக்காங்களே தவிர
அந்த டாப் லிஸ்ட்ல வந்து இது வரைக்கும் நம்ம உள்ள போகணும். ஸோ டாப் லிஸ்ட்ல உள்ள போயிருக்கிறது இது கொஞ்சம் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அதனாலதான் இன்னும் இந்த விருதை பத்தின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. அது அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஈவன் தோ எங்க யூனியன்ல கூட ஒரு சிலருக்கு தெரியல. ஸோ அது கொஞ்சம் தெரியப்படுத்தணும். இது ஒரு முக்கியமான விருது எங்க வாழ்க்கைக்கு, எங்களோட ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருதுன்றதுனால இது கொஞ்சம். சார் இது டாரஸ் வேர்ல்ட் சார் கொடுக்குற. அவங்க வந்து யூஎஸ் எல்லையில இருக்காங்க. அவங்க புரியல. டாரஸ் வேர்ல்ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ், வேர்ல்டு ஸ்டண்ட் அவார்ட்ஸ் அந்த ஆர்கனைசேஷன் தெரிஞ்சிச்சு, பாராட்டாங்க. ஆமா ஆமாங்க ஆமா. அது ஆக்சுவலி நான் மெசேஜ் கொடுத்த கன்வே பண்ண ஒத்துமையா இருப்பாங்க. யூனியன்ல குரூப்ல வந்து மெசேஜை கன்வே பண்ணாங்க. எனக்கு எல்லா மாஸ்டர்ஸும் பெரிய விஜய் மாஸ்டர் முதற்கொண்டு ராஜசேகர் மாஸ்டர் வந்து எல்லாருமே எனக்கு மெசேஜ் பர்சனலாகவும் பண்ணாங்க. எல்லா வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திக் சார் படம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த படத்துல வந்து மீட் பண்ணும்போது சொன்னேன். வேற யாருக்கும் நான் தகவலை பகிர்ந்துக்கல. ஒர்க் பண்ணும்போது கார்த்திக் சார்ட்ட சொன்னேன். SRK சைடில் அவங்க சைடில் தெரியும், ஷாருக் கான் சைடில் அவங்களும் அட்லி கண்டிப்பா விஷ் பண்ணாரு. அப்புறம் வருண் தவான் படம் பண்ணிட்டு இருக்கோம் அவர். அப்புறம் ஷாஹித் கபூர் எல்லாருமே ஒர்க் பண்றவங்ககிட்ட தான் நம்ம பர்டிகுலரா போய் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண முடியாது, சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. கிடைச்சதுன்னா அதோட கொண்டாட மகிழ்ச்சி வேற மாதிரி இருக்கும், பகிர்ந்துக்கலாம் இமீடியட்டா. பணமுடிப்பு இல்லை, அப்படிதான். விருதே வந்து பணத்தால் அது ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம். நாமினேஷன் சார் நம்ம உலக தரத்துல போயிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு நம்ம தமிழ்நாட்டில இருந்து அது விஷயம் நடந்திருக்கு, எல்லாம் தமிழர்கள் மூலியமா நடந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். 11th May லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ். அங்க யாருக்கும் தமிழ் புரியாது, பட் தமிழ்ல ஒரு வார்த்தைகள் கண்டிப்பா பேசுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.